வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், அதாவது தமிழில் கட்டாய ஓய்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை 3 ரூலில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஒன்று, ஃபண்டமெண்டல் ரூலில் ரூல் 56(2) கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகள் விதி 8(6) கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பென்ஷன் ரூலில் ரூல் 39 கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ இது 3மே ஒரே பொருளில் நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை வேறு வேறு மீனிங்கில் இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபண்டமெண்டல் ரூலில் ரூல் 56(2) கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் 30 வருஷம் சர்வீஸ் போட்டிருந்தாலோ அல்லது அவருடைய 50 வயதை நிறைவு செய்திருந்தாலோ அவருக்கு 3 மாதம் நோட்டீஸை கொடுத்து அவரை கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பில் அவரை ரிட்டையர் பண்ணி காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி ஒரு ஆர்டர் போட்டு அவரை வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. ஒன்று, ஒருத்தர் 30 வருஷம் சர்வீஸை முடிச்சிருக்கணும் அல்லது அவருடைய 50 வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும். இது 2ல் எது ஒன்று இருந்தாலும் நிர்வாகம் அவரை கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டில் வெளியே அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவரை ஒரு 3 மாதம் நோட்டீஸு கொடுத்துட்டு அந்த 3 மாத பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் அவரை வெளியே அனுப்பிச்சிடலாம். இல்லை, அந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே அவரை உடனடியாக வேலையிலிருந்து வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு நிர்வாகம் நினச்சா அந்த 3 மாதத்துக்கு பதிலாக நோட்டீஸுக்கு பதிலாக அவருக்கு அந்த 3 மாதத்துக்கு உண்டான பே அண்ட் அலவன்சஸை கொடுத்துட்டு அந்த நோட்டீஸை கொடுக்காம 3 மாதத்துக்கு முன்னாடியே அவரை கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டில் வெளியே அனுப்பிச்சிடலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் 30 வருஷம் ஒரு சர்வீஸில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய உடலும் மனமும் ஒத்துழைக்காமல் போகலாம். அதே மாதிரி 50 வயசை ஒருத்தர் நிறைவு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய உடல் அவருடைய பணிக்கு ஒத்துழைக்காமல் போகலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அவருடைய சர்வீஸையும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸையும் அப்ரைஸ் பண்ணி பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் அவர் இந்த ப்ரொவிஷனில், அதாவது ரூல் 56(2) அதை இன்வோக் பண்ணி அவர் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டில் வெளியே அனுப்பிச்சிடலாம். இப்போ இவருக்கு இதில் பாதிப்பு என்ன வரும் அப்படின்னு சொன்னால், எஞ்சிய சர்வீஸ் பீரியடில் வேலை பார்க்க முடியாது. ஆனால் அவருக்கு ஓய்வுக்கான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். அவர் சூப்பர் அனுவர்சரியில் எப்படி ரிட்டையர் ஆனால் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்குமோ அது எல்லாமே அவருக்கு கிடைக்கும். சரி, இது ஒன்று. அடுத்தது, தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளில் விதி 8(6) கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, அது ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட்டு, கட்டாய ஓய்வு அளிக்கக்கூடிய தண்டனை. இங்கே 56(2) தண்டனையாக இல்லாமல் அவர் அவருடைய பணித்திறன் குறைஞ்சிருது, தொடர்ந்து அவர் வேலை பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குதுன்னு சொன்னால் அவரை வெளியே அனுப்புறதுங்கிறது ஃபண்டமெண்டல் ரூல் 56(2) சொல்லக்கூடிய கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட். தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளில் விதி 8(6) சொல்லியிருக்கக்கூடிய கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே 17(b)ன் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக விசாரணைகள்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணும்போது அந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் அவருக்கு இந்த விதி 8(6)ன் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள அந்த கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வரும்போது அது ஒரு பனிஷ்மெண்ட் ஆகிடுது. சரி, இப்போ இந்த பனிஷ்மெண்ட்டை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கொடுத்துட்டா அவருக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தமிழ்நாடு பென்ஷன் ரூலை பார்க்கணும். இப்போ கட்டாய ஓய்வு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதன் கான்சிக்வன்சஸாக சில ஃபர்தர் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும். அதுக்கு நம்ம எதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பென்ஷன் ரூலை ரெஃபர் பண்ணணும்.
பென்ஷன் ரூலில் ரூல் 39 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பென்ஷன். இப்போ இந்த ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் விதி 8(6) கீழ் ஒருத்தருக்கு கட்டாய ஓய்வு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டால் அதன் தொடர்ச்சியாக பென்ஷன் ரூல் 39 சொல்லியிருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். அந்த பென்ஷன் ரூல் 39 என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒருத்தருக்கு கட்டாய ஓய்வு அப்படிங்கிற பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டா அவருக்கு வந்து வழங்கப்பட வேண்டிய பென்ஷன்லேயோ அல்லது டிசிஆர்ஜிலேயோ அல்லது இரண்டுலேயுமோ 3/2 குறையாமல் அவருக்கு கொடுக்கணும். அப்போ 3/1 மிகாமல் அவர்கிட்ட பிடித்தம் பண்ணணும். அந்த மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 3/1 அப்படின்னு சொல்லாமல் 3/2 குறையாமல் அவருக்கு வந்து பென்ஷனோ அல்லது டிசிஆர்ஜியோ அல்லது இரண்டுமே அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இதை வந்து நம்ம நேரடியாக படித்து பார்த்தோம்னா தான் அதில் முழுமையாக என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பாதி தான் புரிஞ்சிருக்கும். அதனால் அந்த ரூல் 39 சரியாக படித்து பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ இதை விதி வந்து தெரியாமல், அதாவது ஃபண்டமெண்டல் ரூல் 56(2) கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் 8(6) கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்னு ஒரு பனிஷ்மெண்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பென்ஷன் ரூல் 39 சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறத பற்றி தெரியாமல் ஒரு ஆஃபீஸில் ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ரெண்டையும் கோட் பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. 17(b) கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அந்த விதி ஃபண்டமெண்டல் ரூல் 56(2) கோட் பண்ணி அதன் அடிப்படையிலும் தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளில் விதி 8(6) குறிப்பிடப்பட்டுள்ள கட்டாய ஓய்வு என்ற தண்டனையை அவருக்கு வழங்கி உத்தரவிடப்படுகிறதுன்னு போடுறாங்க. இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த FR 56(2) வந்து அந்த 3 மாதம் நோட்டீஸுக்கு பதிலாக அந்த 3 மாதம் பே அண்ட் அலவன்சஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து கொடுக்கலாம்னு சொல்லி இந்த ஆர்டரில் போடுறாங்க. அது முரணாக இருக்குது. என்னென்னா, ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் நடவடிக்கை எடுத்துகிட்டு அவருக்கு வந்து கட்டாய ஓய்வு அப்படிங்கிற தண்டனை கொடுக்கும்போது ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் விதி 8(6) கீழ் கட்டாய ஓய்வு என்ற தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த பென்ஷனில் எவ்வளோ கட் பண்ணணும் அல்லது டிசிஆர்ஜியில் எவ்வளோ கட் பண்ணணும் அல்லது ரெண்டுலேயுமே எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பென்ஷன் ரூல் 39 கோட் பண்ணி அந்த கட் பண்ணுற அமௌண்ட்டை சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 விதியுமே கோட் பண்ணுறாங்க. FR 56(2) கோட் பண்ணுறாங்க, ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் 8(6) கோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த 3 மாதம் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக 3 மாதத்துக்கு உண்டான பே அண்ட் அலவன்சஸையும் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு தப்பான ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது ஏன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ஃபைலை ஹேண்டில் பண்ணின அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கோ அசிஸ்டண்ட்டுக்கோ சூப்பரண்டுக்கோ அல்லது அதுக்கு நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ண டிசிப்ளினரி அத்தாரிட்டிக்கோ சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறது அந்த ஆர்டர் காட்டுது. அதனால் நம்ம எந்த ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து எந்த ரூலை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கோட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு குழப்பம் இருக்காது. அந்த இண்டிவிஜுவலும் அதை பற்றி கொஸ்டின் பண்ணாமல் இருப்பார். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.